அஸ்ஸலாமு ஒரு வாட்டி நான் சொல்ற இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கெசிடிலா ரெசிபி எப்படி செய்யறது பார்ப்போமா? அதுக்கு ஒரு கடாயில ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே சாப் பண்ண கார்லிக் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் கட் பண்ண ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு 300 கிராம் க்ளீன் பண்ண சிக்கன் பிரெஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிக்கன் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லிட்டு ஓப்பன் பண்றேன். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா பெரட்டி விட்டு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதான் மெயின் சாஸ் ஆட் பண்ணணும். இந்த டைனமிட் சாஸ் இதுதான் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கை நிறைய மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்கு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ டார்ட்டிலா பிரெட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃபிங்கை நல்லா தாராளமா ஆட் பண்ணி ஒரு கையளவு கேப்சிகம் சேர்த்து மேல தாராளமா மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கும் மேல இந்த டைனமிட் சாஸ் சேர்த்து இப்போ நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரில் பேன் எடுத்துக்கோங்க. பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி ஹீட் ஆன உடனே நம்ம ரெடி பண்ண டார்ட்டிலா ஸ்டஃப்ட வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கெஸ்டிலா ரெடி ஆகிடுச்சு. நான் இங்க துபாயில ஃபிலி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருந்தேன். ரொம்ப பிடிச்சி போய் வீட்டில் ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்டும் சேம் டேஸ்ட்ல இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பர் வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.